இந்த 3 பேர முகத்துல ஆடல் இப்ப இன்பமிகு காலம் இன்றுதான் என்று தலைப்படுத்திருக்கலாமோ என்று யோசிக்கிறது எங்களோட தாஜஹான் முகத்துல தெரியுது. அவர் சொன்ன விஷயம் இந்த நவீன மருத்துவ வசதிகளை பத்தி நிறைய சொன்னார். அந்த காலத்துல சுண்ணத்து வச்சதை பத்தி நீங்க சொல்லலையே. சும்மாவா பாடுபடுத்தினாங்க. 14 நாள் தண்ணிய தொட இயலாது. வாரதும் விசிட்டர்ஸ் வந்து என்ன சோமாரிக்கிறீங்களான்னு நம்மகிட்ட கேட்கறது வாரது அப்படி பாக்குறது மூடுறது போறது. எவன் வாரான் எவன் தூக்குறான் என்னத்தை பாக்குறான் என்று தெரியாத ஒரு மடமையான ஒரு காலத்துல நாங்க இருந்தோம். இன்றைக்கு என்னன்னு சொன்னா இன்றைக்கு என்ன சுண்ணத்து வச்சா இப்ப வச்சடா காலையில் இப்ப என்ன ஓகே அவ்வளவுதான் என்கிற அளவுக்கு மருத்துவம் வளர்ந்திருக்கு. இப்ப கரீம் சார் ஒரு பெரிய சவாலை விட்டுருக்காரு. உங்களுக்கு அன்றைய காலம் தான் சிறந்ததா தம்பானைக்கு போவோம் வாங்கும். அப்ப நாங்க சில கொத்துகளையும் குலைகளையும் இப்ப ரெடி ஆக்கி இந்த 3 பேருக்கும் கட்டி தம்பானைக்கு அனுப்புறதுக்கு நாம தயாராகணும்ங்கிற ஒரு பெரும் சவாலை விட்டு ஹியூமன் ரைட்ஸ் இந்த மனித உரிமை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல விலங்குரிமை சார்ந்த விஷயங்கள்லையும் நவீன காலம் மிக விழிப்பாக இருக்கிறங்கிற ஆழமான ஒரு கருத்தை அவர் விதைச்சிருக்கார். உண்மையாகவே உடன்கட்டை ஏறுகிற கலாச்சாரம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. புருஷன் செத்தா புருஷன் என்ன திதியில போய் மனைவியும் விழுந்தாகணும், நீ வாழையில புருஷன் செத்தா முடிஞ்சோண்ட வாழ்க்கை. பிறகு மெல்ல 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 பரிணாம வளர்ச்சி அடைந்து அது மிக அண்மை காலம் வரையிலும் அது தொடர்ந்துதான் இருந்துச்சு. கணவனைகள் இந்த மனைவியினுடைய நிலை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை. எல்லா பெண்களும் தொழில் செய்வதற்கான ஒரு சுதந்திரம் இல்லை என்கிற நிலைகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு கல்பனா சாவ்லா வேறு வேறு ஆட்கள் விரும்பிய மாதிரி விரும்பிய துறையிலே முன்னேறுகின்ற அளவிற்கு பெண் சுதந்திரம் இன்றைய காலத்தில் வழங்கப்படுது. அப்படிங்கிற மிக ஆழமான மிருகங்களுக்கான உரிமையும் வழங்கப்படுது. குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு பெற்றோர்கள் என்ன மாதிரி எல்லாம் தண்டனை கொடுத்தாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய பக்கத்து வீடு நண்பன் சகோதரன் உறவினர் இப்படி பல பேரும் சொல்லலாம். ஒரு நாள் ஸ்கூல் கலைஞ்சு போறேன், சத்தம் கேட்குது பக்கத்து வீட்டுல. நிஸ்மி பாக்காரு நம்மட வீடாண்டு, உங்களுக்கு பக்கத்து வீடு. அங்க போன ஒரு மரத்தை சுத்தி காக்கா தம்பி 2 பேரும் கையும் கட்டப்பட்டிருக்கு, கீழே கட்டெரும்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு அடி, அவர் அங்கே ஒரு டேர்ன் ஆனா அவர டேர்னுக்கு கட்டெரும்பு காலை கடிக்கும். அப்படியே சுத்தி சுத்தி அவங்களோட வாப்பா அடிச்ச ஞாபகத்தை நினைச்சு அண்மையில கூட அவர் தந்தை கிட்ட சொன்னேன், இந்த காலத்துல நீங்க இந்த வேலை செய்யல, இன்னும் நீங்க கம்பி எண்ணிருப்பீர்கள் என்கிற அளவிற்கு தண்டனைகள் மிக கொடுமையாக இருந்தது. மனித உரிமை மலினப்படுத்தி மதிக்கப்படாமல் இருந்தது என்கிற மிக ஆணித்தரமான கருத்துக்களை விதைச்சு கிட்டத்தட்ட இன்பமிகு காலம் இன்றுதான் அப்படிங்கிறத அப்படியோ ஸ்ட்ராங்கா கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கார். எம்ஏ தாஜஹான் அவர் சளைத்தவர் அல்ல. அதிபர், கவிஞர், இலக்கியவாதி, இப்படி கல்வியலாளர், இப்படி பல படித்தரங்களை கடந்து வெற்றிகரமான ஆசிரியராக வெற்றிகரமான அதிபராக இருந்து இந்த ஊர்ல இப்ப ஒரு கல்வியலாளராக வந்து பெரும் சேவையாற்றி கொண்டிருக்கிற ஒரு கவிஞரும் கூட. எனவே NK அப்துல் கரீம் என்கின்ற பழமையான ஒரு அதிபரை பழமைதான் சிறந்தது என்று பேசுகிற ஒரு புதிய அதிபர் விட்டு கொடுக்க இயலாதுதானே, என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேரத்தை கருத்திற்கொண்டு தாரகை நடுவினிலே தன்மதி போல் வீட்டிருக்கும் அவை தலைவர் அவர்களே, இன்பமிகு காலம் அன்றா இன்றா எனும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்திலே இன்பமிகு காலம் அன்றுதான் என்று நான் சில கருத்தாடல்களை கூற வந்திருக்கின்றேன். அன்புக்குரிய நடுவர் அவர்களே, இன்று சொல்லுவார்கள், இளைஞர்களிடம் கேட்டால் எங்கள்கிட்ட 3G இருக்கு, உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், ஜீக்கள் அதிகமாயிருக்கு, அப்படித்தானே? 3G இருக்கு, 4G இருக்கு, 5G இருக்கு. ஆனா அந்த இளைஞர்களுடைய பொக்கெட்டுக்குள்ள KGயும் இருக்கு. ஆகவே இன்பமிகு காலம் நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள், அன்றா இன்றா. அண்டும் இருந்துச்சு பாப்பா. அன்புக்குரிய நடுவர் அவர்களே, விடிய விடிய பாடினாலும் எங்களுடைய 5G இந்தியாவிலே இருந்து வந்து அழகான பாடல்களை பாடியவர் அந்த காலத்தவரா இந்த காலமா என்று நீங்கள் பாருங்கள். எந்த காலம்? 2020 இல்லை, அவர் அந்த காலத்தவர். அதனால் அவர் விடிய விடிய 5G பேசினாலும் நாங்கள் ரசித்துக் கொண்டிருப்போம். அன்புக்குரிய நடுவர் அவர்களே, உண்மையிலே இன்பமிகு காலம் என்கின்ற பொழுது பல விடயங்களை பேச வேண்டும். நேரம் இடம் தராவிட்டாலும்
சுருக்கமாக பல விடயங்களை வேகமாக சொல்ல நினைக்கிறேன். அந்த காலத்தில் நாங்கள் பிறந்தாலும் இன்பம், அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் இன்பம், அந்த காலத்தில் எங்களுடைய தாலாட்டு இன்பம், அந்த காலத்தில் எங்களுடைய விளையாட்டு இன்பம், அந்த காலத்தில் எங்களுடைய காதல் இன்பம், அந்த காலத்தில் எங்களுடைய திருமணம் இன்பம், அந்த காலத்தில் எங்கள் வாழ்வியல் இன்பம், அந்த காலத்தில் எங்களுடைய பயணம் இன்பம். ஒவ்வொன்றையும் நான் விளக்க போனால் இந்த அலை கடலோரம் நிச்சயமாக நேரம் போதாது என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய நடுவர் அவர்களே, மாட்டு வண்டியில நிச்சயமாக உங்களுக்கு விளக்கத்தை நான் தருகின்றேன். அந்த காலத்துல அழகான கல்வியலாளர்கள் இருந்தாங்க, அழகான ஆசிரியர்கள் இருந்தாங்க, அழகான வாத்தியார்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்க படிச்சோம். இந்த காலத்துல ஒரு பொடி என்ற பேப்பரை புத்தகத்தை நான் பிரட்டினேன். அவன் எழுதியிருக்கிறான், அன்புள்ள கதலிக்கு உன் கக்காவை கண்டு புயந்தேன். பிறகுதான் எனக்கு தெரிந்தது, அன்புள்ள கதலிக்கு உன் கக்காவை கண்டு புயந்தேன். என்னடா இது வில்லங்கம்? பிறகு பார்த்தா அன்புள்ள காதலிக்கு உன் காக்காவை கண்டு பயந்தேன். அதை அவன் எழுதியிருக்கிறான், இந்த காலத்து பையன். அன்புக்குரிய நடுவர் அவர்களே, அன்னையின் மடியே ஆரம்ப பள்ளிக்கூடம் என்பது போல எங்களை எல்லாம் இந்த உலகத்திலே தாய் என்று சொல்லுகின்ற ஒருவள் பெற்றெடுத்து முதலாவதாக தாலாட்டினாலே அதிலே நாங்கள் இன்பமடைந்தோம். 10 மாசம் தான் சுமந்து பெற்றெடுத்த பாலகனே, பூ போல நீயும் பக்குவமாய் கண்ணுறங்கு, ஆசை கடலடிக்க அல்லாவை நீ உணர்ந்து, நேசம் கொண்ட மகனே நித்திரை செய். பாலுக்கு அழுதாரோ கண்ணே, பசிக்கு அழுதாரோ, தொட்டிலில் துவண்டாட உங்கள் தோழன்மார் நித்திரை செய். இந்த பாடலிலே எங்கள் தாய்மார் படிக்கின்ற பொழுது நாங்கள் இன்பம் அடைந்து விட்டோம். ஆகவே இன்றைய காலத்தில் இன்பம் அடைந்திருக்கிறார்களாம், எதுவென்று எனக்கு தெரியாது. நடுவர் அவர்களே, அடுப்புக்குள்ள நின்று அந்த அடுப்பங்கரையிலே நின்று எங்கள் தாய்மார் 12 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், இன்பம் அனுபவித்தார்கள், இன்பத்தோடு வாழ்ந்தார்கள். இப்போ 2 புள்ள பெற்றெடுத்தா சொல்றாங்க இடுப்புக்குள்ள நோகுது. இதுல இன்பமா? உறவுகளில் இன்பம். அழகாக குழந்தையை வீட்டிலே பெற்றெடுத்தால் தாய் இன்பம். வைத்தியசாலையிலே இன்று சென்று சீசர் என்கின்ற பெயர்களே ஒரு பலாப்பழத்தை அப்படியே வெட்டுவதை போன்று வெட்டி எடுக்கிறார்களே, இதில் எந்த இன்பம் இருந்தது? நடுவர் அவர்களே, நீங்களும் விளையாடி அப்படித்தானே? அந்த காலத்துல இந்த விளையாடெல்லாம் விளையாடி இருப்பீங்க. நான் கேட்கிறேன், கிள்ளி கிள்ளி பிராண்டி கியமாயா பிராண்டி, கொப்பந்தலையில் என்ன பூ முருங்கப்பூ, முருங்கப்பூ திண்டவளே, முள்ளடி கஞ்சி குடிச்சவளே, பாதி விளாங்கா திண்டவளே, பாவட்ட கைய புரட்டி. இந்த விளையாட்டுல இன்பம் இருக்கா? இல்ல இந்த விடிய விடிய பப்ஜியை விளையாடி போட்டு மென்டல் அப்படியோ டிஸ்ஆர்டர் மாறி அவன் வேறு திசை நோக்கி செல்றதில் இன்பம் இருக்கா? சொல்லுங்கள். எவடம் எவடம் புளியாடி புளியாடி, எவடம் எவடம் புளியாடி புளியாடி, பசுவும் கண்டும் வந்ததா என்ன வேலி கம்பி வேலி வரலாமா? முகமது சார் அப்படி ரசித்துக் கொண்டிருக்கிறார். என்ன இன்பம்! எங்கட விளையாட்டில் எவ்வளவு இன்பம்! நாங்க இயற்கையோடு வாழ்ந்தோம் ஐயா. எங்கட உணவு ஐயோ சொல்ல தேவலை, அம்மில வச்சு அரைச்சி அடுப்புல வச்சு ஊதி எங்கட அம்மாமார் சமைத்த உணவுக்கு முன்னால என்ன ஐயா உங்களோட பேகர்? அன்புக்குரிய நடுவர் அவர்களே, இடுப்புல புள்ளைய வச்சுக்கொண்டே சமைப்பாள் என் தாய். அப்படி தாய் சமைக்கின்ற பொழுது அவளுடைய உணவிலே ருசி கண்டவர்கள் நாங்கள், அதனால் இன்பம். காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், எங்கட இலக்கியம், எங்கட பாடல் அந்த காலத்திலே. இந்த காலத்துல அப்படி பாட இயலாது. ஏன்? இன்றைக்கு காற்றெல்லாம் மாசடைந்து விட்டது. அதனால் பாடுகிறான், காற்று வாங்க போனேன் ஒரு நோயை வாங்கி வந்தேன். காலம் மாறிவிட்டது. அன்று கவிஞன் பாடினான் எங்கட காலத்திலே, அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இப்ப எப்படி பாடுறான்னு தெரியுமா? அமிலமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன் தோல் பொசுங்குறது. ஐயா, இதில் இன்பம் இருக்கா? இன்பத்தை பற்றி அடுக்கிக் கொண்டு போனால் நேரம் போதாது. இப்படி பல விடயங்கள். வண்டிலை பற்றி கூறினார், பிரயாணம். ஐயா, உங்களோட ஏசி வாகனத்தில இல்லாத சுகம் எங்கட வண்டில இருந்தது. ஒத்த கருத்த வண்டி, ஒரு கால் முறிஞ்ச கண்டி வண்டி, பட்டம் கலண்ட வண்டி, பானமைக்கு போகிறாரோ.
வண்டில போறது என்ன சுகம் என்று தெரியுமா? வால் வண்டில இருந்து அந்த சுவையை அந்த இன்பத்தை அனுபவித்தவர்களுக்குத்தான் விளங்கும், இல்லாதவர்களுக்கு விளங்குமா? பீக்கரை வண்டில கட்டி கொண்டு புறத்தால ஓடினாங்க. சுண்ணத்து கல்யாணம் வைக்கின்ற பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மணல் விளையாட்டெல்லாம் விளையாடி நாங்க கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். இன்பம் இல்லையா? இப்பொழுது உறவினர் வீட்டுக்கு வருகிறார் என்கின்ற பொழுது பிழையாக நாங்க கூறி அப்படியே நாங்க இந்த வீட்டில இல்லை என்று ஓடி ஒழிக்கின்ற காலம் ஐயா இந்த காலம். என்ன இன்பம் இருக்கிறது? அன்புக்குரிய நடுவர் அவர்களே, எங்கட திருமணத்தை பாருங்க, என்ன அழகான இன்பம். இரவு நேரத்துல நடந்துச்சு எங்கட திருமணங்கள் எல்லாம். அந்த காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை திருமணங்கள் நிலையாக இருந்து வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்துல திருமணம் நடக்கிறது, அடுத்த கிழமை தீர்வும் நடக்கிறது, காதி கந்தோரை நோக்கி செல்கிறார்கள். இதில் இன்பம் இருக்கிறதா? இவர்கள் இந்த காலத்தில் இன்பம் இன்பம் என்கிறார்களே, நான் கூறுகிறேன், முதியோர் இல்லம் அமைத்தது உங்களுக்கு இன்பமா? எங்களுடைய காலத்திலே எங்காவது ஒரு முதியோர் இல்லம் இருந்ததா? இந்த காலத்திலே அனாதை இல்லங்களை அமைத்திருக்கிறார்களே, முதியோர் இல்லங்களை அமைத்திருக்கிறார்களே, அதில் இன்பம் அடைந்து விட்டார்கள். எங்களுடைய காலத்தில் அனாதைகள் இருக்க மாட்டார்கள். அனாதைகள் அப்படி இருந்தாலும் அவர்களை தத்தெடுத்து வளர்க்கின்ற பெற்றோர்கள் இருந்தார்கள் ஐயா. அதனால் இன்பம் எங்களது காலம்தான், அன்றுதான் என்று நான் சொல்லுகின்றேன். பாருங்கோ, வாண்டங்கா உம்மா வகுத்து நேசல்காரனுக்கு வேண்டாங்கா உம்மா இந்த வெடி மருந்த திண்டாலும். பாருங்கோ, அழகா உம்மா கிட்ட போய் சொல்லுவா, வாழ்க்கை விளையண்டா உம்மா கிட்ட போய் சொல்லுவா, உம்மா வாண்டங்கா உம்மா அந்த வகுத்து நெசல்காரனுக்கு வேண்டாங்கா உம்மா இந்த வெடி மருந்த திண்டாலும். அதுக்கு அவர் சொல்லுவார் எப்படி தெரியுமா? எண்ட கிளியே ஏசாத கண்மணியே போன இடத்த பொள்ளடிச்சானுகள் பார்த்திருந்தேன். இன்பம், பாடலில் இன்பம், இலக்கியத்தில் இன்பம், தாலாட்டில் இன்பம், உணவில் இன்பம். மங்கொரட்டி என்று கேள்விப்பட்டிருக்கிறோமா நடுவர் அவர்களே? எங்கட மங்கொரட்டி என்று போட்டு இருக்கிறது. பொத்துவிலே செய்வார்கள். அடி குறுநலை எடுத்து ஊற வைத்து அதனை ஓட்டிலே வைத்து வறுத்தெடுத்து அந்த முட்டு தேங்காய் என்று சொல்லுகின்ற அந்த தேங்காயை துருவி போட்டு சீனியும் போட்டு கடைந்து தருகின்ற அமுதத்திற்கு முன்னால் இன்றைய உணவு கிட்ட நிக்குமா என்று நீங்கள் கூறுங்கள். எச்சில் ஊறுதையா நீங்க பேச சொல்றேன். எச்சில் ஊற வேண்டும். அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகின்ற இந்த விடயத்தை கேளுங்கள். ஓரா மீனாக்கினா ஒட்டி மீனங்குறான், ஒட்டி மீனாக்கினா ஓரா மீனங்குறான், சல்லல் மீனாக்கினா சட்டிய நக்குறான், என்னடி ராசாண்டி எனக்கு இந்த சோகையன் வேணாண்டி. சல்லல் மீனாக்கினா சட்டிய நக்குற அளவுக்கு இன்பமான உணவு எங்கட உணவு, ருசியான உணவு. இன்றைக்கு என்ன உணவு? வைத்தியம் என்று சொல்லுகிறார்களே, வைத்தியம் அலோபதி வைத்திய முறை அபிவிருத்தி அடைந்திருக்கிறது, நுணுக்கமான வைத்தியம் வந்திருக்கிறது என்று எதிர்த்தரப்பு சகோதரர்களை நீங்கள் கூறுகிறீர்கள். உங்கள் மனச்சாட்சியை வைத்து கூறுங்கள். கேன்சர் என்று சொல்லுகின்ற வியாதி இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறியவில்லையா? ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் எத்தனை நபர்கள் குடிசை பக்கெட்டுகளோடு சொப்பின் பேக்கிலே குடிசைகளை அடுக்கிக் கொண்டு திரிகிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கவில்லையா? சீனி என்றும் சுகர் என்றும் பிரஷர் என்றும் கொலஸ்ட்ரால் என்றும் எத்தனையோ நோய்களை அள்ளி கொண்டு போகிறார்களே. கேட்டால் நாங்கள் இன்பமாயிருக்கின்றோமா? என்னதான் காலம் தெரியாது. அதாவது அரிசி போடாம அப்பம் சுடுவாங்களாக்கும். இப்ப நாங்க அப்படி இல்லை, அரிசி போட்டுத்தான் அப்பம் சுடுவோம் அந்த காலத்துல. அன்புக்குரிய நடுவர் அவர்களே, சில பல வகைகள் இருக்கு. சபிக்சர் எழுதி கொண்டிருக்கிறார், பரவாயில்லை நான் முடிக்கிறேன். நேரம் பழம் என்று போட்டு ஒரு பழம். என்ன பழம்? நேரம் பழம். நேரம் பழம் சாப்பிட்டா பொத்துவிலில் நேரம் போவதே தெரியாது. ஒல்லிச்சோறு திண்டா வாப்போ கள்ளி வள்ளி என்று போற அளவுக்கு எங்களுக்கு உடல் சக்தி. கொக்கட்டியம்பழம் தெரியுமா? துவரங்காயில இன்பம். ஐயோ, சூரப்பழம் நாங்கள் காட்டிலே போய் பறிச்சு திண்டோம். கோவம்பழம், புங்கம்பழம். பாலப்பழத்துக்கு பேர் போன பொத்துவில் ஐயா, பாலப்பழத்தை ஆய்ந்து கொண்டு வந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த பேக்கிலே போட்டு எங்களுடைய தாய்மார்களும் பெற்றோர்களும் தருவார்களே, அந்த நேரத்தில் நாங்கள் திண்ட சாப்பாடு எமக்கு இன்பம் ஐயா. கொலஸ்ட்ரால் என்று சொல்லுவார்கள், இன்று எதை திண்டாலும் கொலஸ்ட்ரால். ஆனால் வேட்டையாடி நாங்கள் வடிவாக ஊற வச்சு தேனிலே ஊற வைத்த அந்த இறைச்சியை சாப்பிட்டு இன்பம் அடைந்தோம். பொத்துவிலே இறைச்சியும் விளாங்காயும் என்றால் அது பெரும் இன்பம். எந்த உணவுக்கு போனாலும் கேட்பாங்க, உங்களுக்கு எது சாப்பாடு விருப்பம்? பா, இந்த சாப்பாடுலாம் வேணாம், சும்மா நோமலா போடுங்க, இறைச்சி விளாங்க, அதான் இன்பம். ஐயா, எங்கட சாப்பாட்டில இன்பம். அதனால எனக்கு நேரம் முடிந்து விட்டது. அன்புக்குரிய நடுவர் அவர்களே, நான் கூறியதை போன்று நான் கூறியதை போன்று இன்பமயமான காலம் அன்றைய காலம்தான்.
அதனால் அந்த தொலைத்த காலத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இன்று இவ்வளவுதான் வந்தாலும் பண்பாட்டிலே மாற்றமில்லை, கலாசாரத்திலே மாற்றமில்லை. இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்பம் 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 முன்னேற்றம் என்றெல்லாம் கூறிக்கொண்டு போகிறார்களே, எங்களுடைய களிமண் குடிசையில் இருந்து அழகாக வாழ்ந்த அந்த குழு குழு என்ற இன்பம் உங்களுடைய ஏசியில் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹ்ர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபாஸ். இன்பமிகு காலம் அப்படியோ டேர்ன் ஆகி இப்ப அன்றைய காலத்துல வந்து நிக்குது. முன்னுக்கு பார்வையாளர்களை பார்க்கிற நேரம் எங்க ஹக்மௌலிர வாய் ஊறுதாங்க. ஒவ்வொருவரும் அன்றைய காலத்து உணவின் சுவையையும் வாழ்வியல் சுவையையும் எல்லாவற்றையும் நாங்கள் மீட்டி பார்க்கிற போது நான் நினைக்கிறேன், மனச்சாட்சியோடு இந்த 3 பேருக்குள்ளும் நாம பேச வேண்டியது பேசிக்கிட்டு இருக்கிறான் என்று தோணி இருக்க கூடும். அந்த அளவுக்கு மிக அழுத்தமாக தன்னுடைய கட்சியை மேலோங்க செய்கிற அளவிற்கு எங்களுடைய தாஜான் ஆசிரியருடைய பேச்சு இருந்தது. அதுல மிக முக்கியம், இந்த நாங்கள் தனித்தனி தீவுகளாக இந்த காலத்துல வாழ்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொன்னார். குடும்பம், கூட்டு குடும்பம், கல்யாணம், காட்சிகள் என்பவற்றிலே இருந்த அன்றிருந்த இன்பம் இன்று இல்லை. மிக முக்கியமான ஒன்று. திருமணம் என்ற ஒரு கொண்டாட்டம். கல்யாணமோ சுன்னத்து கல்யாணமோ ஒரு நாள் 2 நாள்ல நடந்ததாகவே இல்லை அந்த காலத்துல எல்லாம். கல்யாணம் என்றால் ஒரு 7-8 நாள். என்னென்ன கூப்பிடல, உரிமையான சண்டை நடக்கும் கல்யாண வீடுகளை பார்த்தா. இந்த பந்த காலம் நான் தான் நாட்டுவேன், நீங்க என்னென்ன கூப்பிடல என்ற அவர்த்த சண்டை பிடிக்கிறது முறவுக்காரன் தான். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல சண்டை முடிஞ்சு அந்த 4 நாள் 5 நாள் அந்த கல்யாணம் முடியும் வரையிலும் சொந்தக்காரர்கள் நின்று அந்த பந்தக்காலை நட்டு அந்த எல்லா வேலைகளையும் முடித்து அந்த கல்யாணத்தை சிறப்பித்து செல்கிற உறவு அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சு. இன்று அது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். இன்னைக்கு நாங்க பார்த்தா இந்த போன், தொலைபேசி இவைகளன் போன்ற இந்த சாதனங்கள் நன்மை தருகிறது என்று ஒரு பக்கம் பேசினாலும் இன்னைக்கு குனிஞ்ச தலை நிமிராமல் இளைஞர்களை இந்த பப்ஜி இது போன்ற விளையாட்டுகள் எங்களை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்பதற்கு பின்னால் மிக முக்கியமான செய்திகள் உண்டு. எனவே மிக ஆழமாக வாழ்வியலின் இனிக்க சுவையான இன்பம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த விஷயங்கள் இன்று தொலைத்து விட்டோம். நோய்களோடும் நொடிகளோடும் நொம்பலத்தோடும் பொய்மையான ஒரு இன்பத்தோடும் நாங்கள் வாழ்கிறோம். உண்மையான இன்பம் அன்றுதான் இருந்தது என்று மிக மிக அழுத்தமாக எங்களுடைய பேச்சாளர் இன்றைய காலம் அல்ல அன்றைய காலம்தான் இன்பமிகு காலம் என்பதற்கான தலைமை பேச்சாளருமே தாஜஹான் அதிபர் அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்.